ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீது குக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக அடப்பிரதமன் பாயாசம் பற்றி பார்க்கலாங்க. என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. பச்சரிசி மாவு, அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஓவராக தண்ணி விட்டு கரைச்சோம்னா தோசை மாவை விட ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு ரொம்ப நீர்த்த நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலக்கும்போது பர்ஃபெக்டாக ஒரு தின் லேயர், அதே சமயம் ஒரு கெட்டித்தன்மையோடு கிடைக்கும் நமக்கு. இப்போது அந்த மாவை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நெய்யோ அல்லது குக்கிங் ஆயிலோ கொஞ்சமாக தடவி விட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அதை நல்லா சமப்படுத்திக்கிட்டு டேப்பிங் பண்ணி ஈவனாக வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு நாம் இதை வேக வைக்க போகிறோம். அதாவது இதில் நம்ம வீட்லேயே செய்கிற அடைங்க, அரிசி அடை. இதில் தான் மேக்ஸிமம் அடை பாயாசம் செய்வாங்க. இது ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கும், ஆனால் நாம் வீட்லேயே செய்கிறோம். ஒரு கடாயில் தண்ணி விட்டு அந்த தண்ணிக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்போ நம்ம தட்டில் ஊற்றி வச்சுருந்த மாவையும் மேலே வச்சுட்டு இந்த தட்டை மூட தேவையில்லை, மேற்பாத்திரத்தை மட்டும் மூடினா போதும். 5 to 6-7 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. அருமையாக நமக்கு தோசை மாதிரியே வெந்து வந்துடுங்க. அது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன்லேயோ அல்லது ஒரு கத்தியிலையோ நம்ம குத்தி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு, பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அதை நம்ம சுட்டுக்காமல் இடுக்கி வச்சு நம்ம ஓரமாக எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு அதில் ஓரத்தில் நம்ம விளிம்புகளில் லைட்டாக எடுத்து விட்டோம்னா அழகாக தோசை மாதிரி விழுந்துருச்சு. பார்த்திங்களா, சூப்பரான அடை நமக்கு கிடச்சிருச்சு. இதில் நமக்கு பிடிச்சமான எந்த டிசைனில் வேணாலும் கட் பண்ணி பீஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு இதே போலயே நம்ம அடுத்த அடையும் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ரெடியான அடையில் டிசைன் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கரைச்ச இந்த அரை கப் மாவு 3 அடை தோசை கிடச்சிதுங்க. 3லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து அடை பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஓரளவுக்கு நான் அச்சுகளை பயன்படுத்தியும் கத்தியை பயன்படுத்தியும் நிறைய டிசைன்ஸ் கொடுத்து மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக அச்சுகளை பயன்படுத்தி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒட்டு மொத்தமாக நமக்கு எல்லா அடைகளையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாயாசத்துக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு அது கரைக்கிறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பாகு லெவலுக்கு வர தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைச்சி அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம அதை வடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு, தேங்காவை வறுத்து கொண்டு வந்துடலாம். ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அது நல்லா சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் பருப்புகளை அதில் சேர்த்துக்கிட்டு எவ்வளோ பருப்புன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அது போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் திராட்சையும் சேர்த்து அது நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து சூடாகி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடைகளை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்துக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே மாதிரி கிளறுனாலும் கரையாது. நல்லாவே ஸ்ட்ராங்காக சூப்பரான அடையாக நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அருமையான அடப்பிரதமன் பாயாசம் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா சுண்டி வரட்டும். எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வெல்லம் தண்ணி அந்த டேஸ்ட்டு இந்த அடைக்குள்ளே நல்லா இறங்கணும். கொதித்ததுமே கொஞ்சமாக வச்சு கொதிக்க வச்சு பாயாசம் செய்கிறதுங்கிறதுல அடையில் அந்த இனிப்பு சுவை ஒட்டாது. இந்த மாதிரி கொதிக்க வச்சா மட்டும்தான் நல்லா ஒட்டும். கூடவே நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா கெட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 1/2 லிட்டர் ஆகட்டும். அந்த தேங்காய் பாலோட சுவையும் அந்த அடையில் நல்லா இறங்கணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு.
இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாயாசத்தை இறக்கிக்கலாங்க. அற்புதமாக சூப்பராக நம்ம டேஸ்டியான அடப்பிரதமன் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். என்னோடய நண்பர்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர்கள், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும், கேரளா மக்கள், தமிழ் மக்கள், ஓணம் கொண்டாடுற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஓணம் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர்.